ரைட் நான் பார்ப்போம். மீன்பொருளை இறக்குமதி செய்கையில் 30% தீர்வை அறவிடப்படுகிறது. இவ்வகை பொருள் ஒன்றை இறக்குமதி செய்கையில் தீர்வையாக ரூபாய் 9,000 செலுத்த வேண்டுமெனில் இறக்குமதி செய்யும் பொருளின் பெருமானம் யார்? ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டம்ல வந்து கஸ்டம் டியூட்டி வந்து பே பண்ணணும். ரைட். கஸ்டம் டியூட்டியில வந்து பாத்தீங்கன்னா 30% வந்து கஸ்டம் டியூட்டி. ரைட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 30% வந்து தீர்வை. இப்போ வந்து கேட்கிறாங்க 9,000 ரூபாய் கஸ்டம் டியூட்டியா இருந்துச்சுன்னா தீர்வை வந்து 9,000 ரூபாயா இருந்துச்சுன்னா அந்த பொருளின் இம்போர்ட் பண்ணின பொருளின் வேல்யூ எவ்வளவு? ரைட். அதாவது வந்து என்ன விலைக்கு வந்து அதை வந்து நாங்க இம்போர்ட் பண்ணி இருக்கிறோம். ரைட். இறக்குமதி செய்யல அதுல பெருமானம் என்னவா இருக்கும்னு கேட்கணும். ரைட். இப்ப வந்து பாருங்க எங்களுக்கு தெரியும் கஸ்டம் டியூட்டி நாங்க போடைக்குள்ள வந்து நாங்க எப்படி போறோம் நாங்க ஒரு பொருளின் பெருமானம். ரைட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளின் பெருமானம் எங்களுக்கு தெரியாது எக்ஸ் ரூபாய். ரைட். அந்த எக்ஸ் ரூபாய்க்கு கஸ்டம் டியூட்டி நாங்க பே பண்ணிக்கல எவ்வளவு பே பண்ணாங்க தர 100 மேல் எவ்வளவு வீதம் நாங்க கஸ்டம் டியூட்டி பே பண்றோமோ அவ்வளவு நாங்க போட்டு மாட்டோம் 30% சமணங்களுக்கு எவ்வளவா இருக்கும்? 9,000 இருக்கும். ரைட். இதுதான் உங்களுக்கு விளங்கத்துக்காக இந்த மெத்தட்ல போட்டுருக்கோம். ரைட். இதுவே நாங்க டைரக்டா போடுறோம்னா என்ன போடலாம்? எப்படி போடலாம்? 30 மேல் 9,000 தர 100. 30% ஆன எங்களுக்கு வீதம் 30% இருக்கிற இதுக்கு வந்து எங்களுக்கு 9,000 தர இப்ப எங்களுக்கு காண வேண்டிய எத்தனை பெர்சன்டேஜ்? 100 சார். 100% எவ்வளவுன்னு காணும். ரைட். 30 வீதத்துக்கு 9,000 தர 100 வீதத்துக்கு எவ்வளவு? அப்படி இல்ல உங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருக்குண்டா நீங்க ஒரு பட்டன் மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கடா என்ன செய்யலாம்? அந்த மொத்த அமௌண்ட் எங்களுக்கு எக்ஸ் இருக்கு எக்ஸ் தர 100 மேல் 30 தான் எங்களுக்கு 9,000. ரைட். அப்ப இதுல இருந்து நாங்க என்ன செய்யலாம்? எக்ஸ் சமன் இந்த 100 அங்க போய் பெருக்கும் 9,000 தர 100 30 வரும். ரைட். அதே தான் இதை நான் டைரக்டா போட்டிருக்கேன். இதெல்லாம் சுருக்கிறவன எவ்வளவு வரும்? 0 0 இந்த பூஜ்ஜியத்தை விட்டாலும் இந்த பூஜ்ஜியத்தை விட்டாலும் 0 0 அப்ப என்ன வரும்? 30,000. 1 3 30,000. ரைட். 30,000 வரப்போகுது. The annual assessed value of a house is 30,000 rupees. Right. அதாவது ஒரு இது அடுத்த கேள்வி. ரைட். ஒரு வீட்டின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 30,000 ஆகும். அந்த ஆதனத்தின் அந்த அந்த லேண்டின் ரைட் ஆதனத்திற்கு நகரசபை 8% இறைவரி அறவிடுமே. ரைட். 8% இறைவரி ரேட்ஸ் அனுவல் ரேட் 8% அறவிடுமே ஒரு காலாண்டுக்காக செலுத்த வேண்டிய இறைவரியை காணுங்க. ரைட். இப்ப நான் இதுக்கு என்ன செய்யணும்? 30,000 வந்து 8% இறைவரி. அப்போ 8% இறைவரி என்ன எவ்வளவு வரும்? 30,000 தர 100 மேல் 30,000 தர 100 மேல் 8 அப்ப எங்களுக்கு எவ்வளவு வரும்? 2,400 ரூபாய். 2,400. இந்த 2,400 என்ன பெருமானம்? 2,400 அது வந்து இறைவரி சார். ஆண்டுக்கான இறைவரி. இறைவரி. இப்ப கேட்டது என்னது? காலாண்டு. காலாண்டு குவார்டர். ரேட் ஃபார் குவார்டர். ரைட். அப்ப குவார்டருக்கு என்ன செய்யணும்? 2,400 4 வகுக்கணும்.
4ஆல வகுப்போம். அப்ப 2400 காலாண்டுக்கு வந்து குவார்டருக்கு வந்து காலாண்டு இறைவரி 2400 4ஆல வகுப்போம். மொத்தம் எவ்வளவு? 600. 600 ரூபாய். ரைட். இப்ப வந்து என்ன செய்யணும்டா, ஆஃப்டர் செவரல் இயர்ஸ், ரைட், ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு என்ன செய்யணுமாம்டா, வீட்டின் மதிப்பீட்டு பெருமானம் மாறியது, அத்துடன் நகரசபை அறவிடும் இறைவரி சதவீதமும் 9% வரை அதிகரித்தது. முதல் 8%, 8% இருந்தது, இப்ப 9%க்கு மாத்தி 9% வரை அதிகரித்தது. அப்போது ஒரு காலாண்டிற்காக செலுத்த வேண்டிய இறைவரி ரூபாய் 30 நாள் அதிகரித்தது. வீட்டின் புதிய ஆண்டு மதிப்பீட்டு பெருமானத்தை காணுங்க. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 8% இருந்து 9%க்கு மாத்தினதால காலாண்டு பெருமானம் எவ்வளவு தால கூடி இருக்கு? குவார்டர் குவார்டர் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு தால கூடி இருக்கு? 8% இருந்து 9% புதுசா சேஞ்ச் பண்ணதால காலாண்டு வரி வந்து 600 இருந்து எவ்வளவு கூடி இருக்குன்னு சொல்லியிருக்கிறான்? 30 ரூபாய் 30 ரூபாய். அதிகம். அப்ப 9%, அதாவது வந்து 9% இருக்கேங்கல்ல, ரைட், 9% இருக்கேங்கல்ல, காலாண்டுக்குரிய வரி எவ்வளவு? 630. 630. அப்ப then new rate for quarter year வந்து உங்களுக்கு எவ்வளவு? 630. அப்ப எங்களுக்கு தெரியும் 9%, ரைட். 9% இருக்கீங்களா காலாண்டு வரி வந்து, காலாண்டு குவார்டர் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு தெரியும், குவார்டர் இயர் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு தெரியும் 600 சக 30. ஆகவே 630 ரூபாய். அப்ப காலாண்டுக்கு 630 வருடத்துக்கு எவ்வளவு? அத 4ஆல பெருக்கணும். 630 தர 4 பெருக்கிற எவ்வளவு? 2520. 2520, ரைட். அப்ப 2520 வரப்போகுது ரூபாய் வருடத்துக்கான வரி. இப்ப சொல்லுங்க, இந்த 2520 எத்தனை பெர்சன்டேஜ்? 9%. 9%. அப்ப இப்ப நாங்க இதை எப்படி போடணும்? 9%க்கு 2520 ரூபாய். 80%க்கு 2520 ரூபாய் தர. இப்ப எத்தனை சதவீதத்துக்கு காணணும்? மொத்தம் 100க்கு காணணும், ரைட். அதாவது பாத்தீங்கன்னா 9%க்கு எங்களுக்கு தெரியும் வரி, 100% தான் எங்களுக்கு மொத்த தொகையா இருக்கும். அதாவது காணின்ற நாங்க ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சிருக்க தொகை எவ்வளவு? 30,000 ரூபாய் முதல் 8 30,000 ரூபாய் இருந்தது. இப்ப எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். இப்படி உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம்? 100 மேல் 9 தர எக்ஸ் ரூபாய், எக்ஸ் போட்ட y ரூபாய், எங்களுக்கு வந்து எவ்வளவு வரும்? விட வரி வந்து எங்களுக்கு வரும் 2520 ரூபாய் வரும். ஆக y சமன் 100 கீழ் இங்க பெருக்கிறது பெருக்கும் அப்ப தலைகளா வந்துடும் 2520 ரூபாய் வரும். இதுல இருந்து நீங்க வைய கண்டுகொள்ளலாம். உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து விளங்காட்டி, ரைட். அப்ப இதுக்கு வந்து நாங்க என்ன இதை சுருக்க வேண்டாம். எவ்வளவு வரும்? 9 18 7 மிச்சம் 72. 72 9 எத்தனை? 8. சரி. ஆக எவ்வளவு? 28,000. 28,000 ரூபாய். ஓகே. 2018 பி பாட்டு பாருங்க. செகண்ட் பார்ட் ஏ பாட்டு. ஓகே. ஏற்கனவே பி இரு வங்கிகள் வங்கிகளில் வைப்புகளுக்காக செலுத்தும் வட்டி பற்றி கீழே குறிப்பிட்ட அறிவுறுத்தல்களில் வெளியிடப்பட்டுள்ளது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேங்க்ல
ஃபர்ஸ்ட் ஏ பேங்க்ல வந்து என்னது 5.2 ஆண்டு எளிய வட்டி, ரைட்? இங்க வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதுல இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி, ரைட்? இங்க பி பேங்க்ல வந்து 5% கூட்டு வட்டி. இப்ப என்ன சொல்லிடணும்டா, மோகனிடம் ரூபாய் 80,000 இருந்தது. அவர் அதில் அரைவாசியை வங்கி ஏயிலும் மீதி அரைவாசியை வங்கி பியிலும் வைப்பு செய்தார். வங்கி ஏயில் வைப்பு செய்த பணத்தில் இருந்து மோகனுக்கு ஓராண்டுக்கு கிடைக்கும் வட்டியை காணும், ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓராண்டுக்கு தான் கேட்டிருக்கு, ரைட்? ஓராண்டுக்கு வட்டி கேட்கணும்னா என்ன செய்யணும்? இப்ப மோகன் பேங்க் ஏயில வந்து எவ்வளவு போட்டிருப்பேன்? ஏயில அவர் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளவு? 40,000. டிபாசிட் பண்ணது, சாரி இன்வெஸ்ட்மெண்ட் டிபாசிட் பண்ணது வந்து 40,000. இப்போ வந்து வட்டி வந்து எவ்வளவுன்னு சொல்லியிருக்கு? 100 மேல் 5.2. 5.2 40,000. அதோட கவனிக்க வேண்டியது எத்தனை ஆண்டுகள் என்றதை கவனிக்கணும். இங்க ஒரு ஆண்டு என்றபடியா ஒன்று, 2 ஆண்டு என்ன செய்யணும்? இங்க எளிய வட்டியில 2 ஆண்டு என்ன செய்யணும்? 2 ஆண்டுகளை பெருக்கணும். 2 ஆண்டுகளை பெருக்கணும். அது ஆண்டுகளை நீங்க கவனிக்கமா வச்சுக்கணும். எத்தனை அனுவல் வந்து ஒரு ஆண்டா இல்லாட்டி 2 இயர்ஸ் டிபாசிட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க 2 ஆண்டு பெருக்கணும், ரைட்? இப்ப இதை நாங்க சொல்லிக்கணும் எவ்வளவு வரும்? 2080 ரூபாய். 2080. ஓஸ். ரைட்? 2080 ரூபாயா? ஓகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி வந்து அவருடைய பண வைப்பில் இருந்து 2 ஆண்டுகளின் இறுதியில் அவருக்கு வங்கியிலிருந்து கூடுதலான வருமானம், சாரி, அவருடைய பண வைப்பில் இருந்து 2 ஆண்டுகளின் இறுதியில் அவருக்கு வங்கியில் இருந்து கூடுதலான வருமானம் கிடைக்கும். அதனுடைய காரணம் இருக்கு, ரைட்? ஃபர்ஸ்ட்டுக்கு எளிய வட்டியின்படி 2 வருடத்துக்கு பிறகு இவருக்கு என்ன கிடைக்கும்? ஏ பேங்க்ல பார்ப்போம். ஏ பேங்க்ல இவருக்கு எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்கும்? 2080 தர 2. எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 4,160 ரூபாய் கிடைச்சிருக்கு, ரைட்? இப்ப பி பேங்க்குக்கு போவோம். 2 ஆண்டு இறுதியில, ரைட்? இப்ப பி பேங்க்குக்கு போனோம்டா 2 ஆண்டு இறுதியில முதலுக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டுக்கு பார்ப்போம். என்ன வட்டி வீதம் எவ்வளவு? 5%. 5 தரம். அங்க இது 80,000 அவர் 40,000 இங்க டிபாசிட் பண்ற, 40,000 இங்க டிபாசிட் பண்ற, அப்ப இங்க 40,000 சுருக்கினா எவ்வளவு? 2,000. 2,000. ரைட். இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல, செகண்ட் இயர் ஸ்டார்ட்ல எவ்வளவு இருந்திருக்கு அவர்கிட்ட கையில? இப்ப அந்த பேங்க்ல எவ்வளவு இருந்திருக்கு? கூட்டு வட்டி முறையில் செய்யறோம். இது 42,000. 42,000. ரைட்? 42,000 இருந்திருக்கு. இப்ப 2வது வருட இறுதியில் எவ்வளவு இருந்திருக்கு? 100 மேல் 5 தர. இப்ப இதுல எதை போட்டு பெருக்கணும்? 42,000. 42,000 போட்டு பெருக்கணும். காரணம் என்னன்னா எங்களுக்கு கூட்டு வட்டி முறையில செய்ய போறோம். அப்ப எங்களுக்கு முதலாவது ஆண்டு இறுதியில எவ்வளவு காசு இருக்கோ, அதாவது வட்டி எவ்வளவு வருதோ அதையும் எங்களோட முதல் தொகையையும் கூட்டி நாங்க இதான் வந்து 2வது ஆண்டு ஆரம்பத்தில் எங்கள்கிட்ட இருக்கிற தொகை, இப்ப எங்க கையில இருக்கிற தொகை, இந்த தொகைக்கு தான் நாங்க 2வது வருட இறுதியில 5% வட்டி காண போறோம். எளிய வட்டிக்கு அப்படி இல்லை, டைரக்டா எத்தனை வருஷமோ அதால பெருக்கி விட்டுருவோம் அடிச்சடி. இங்க வந்து பாத்தீங்கன்னா 42,000 பிரிக்கணும். எங்களுக்கு எவ்வளவு? 2,100. அப்ப 2வது ஆண்டு இறுதியில இவருக்கு 2,100 கிடைக்குதுண்டா, இப்ப டோட்டல் அமௌண்ட் இவர்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 44,100. 4,100. இங்க இவருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்?
எவ்வளவு கிடைச்சிருக்கும்? சார் 44,160. 44,160. அப்ப இப்ப கேட்ட கேள்வி என்ன எங்களுக்கு? எந்த கம்பெனில அதிகமா வந்து அவருக்கு கிடைக்கும்? ஓ, எந்த கம்பெனில அதிகமா கிடைச்சிருக்கும் அப்ப? கம்பெனி ஏல. சோ கம்பெனியே இல்லை. அப்ப நாங்க இதுக்கு அடுத்தது நாங்க என்ன எழுதி கொள்வோம்டா? 44,160 கிரேட்டர் தேன் 44,100. ஆகவே ரெண்டு பேர் கம்பெனி ஏல வந்து அவர் என்ன இருக்கு? அதிகமான லாபம் அவருக்கு கிடைச்சிருக்கு. ரைட்? சார் ஓ சார் சொல்லு. அவங்களுக்கு கிடைக்கிற வட்டியை மட்டும் வச்சு காணலதா சார், மொத்த தொகையை போடாம? ஓ, நீங்க மொத்த தொகையும் போடாம கிடைக்கிற வட்டியை மட்டும் வச்சு நீங்க காணலாம். கிடைக்கிற வட்டியை மட்டும் நீங்க காணணும்னா என்ன செய்யணும்? இங்க 2,100 வட்டி, அதோட ஏற்கனவே ஒரு வட்டி எவ்வளவு இருக்கு உங்களுக்கு? அதுல நான் ஏன் நீங்க இதுல உங்களுக்கு எரர் வந்துருமன்றதால நான் மொத்த தொகையை இதுல போட்டுனா, இல்லாட்டி நீங்க வந்து கிடைக்கிற வட்டியை மட்டும் போட்டும் செய்யலாம். என்னென்ன போடலாம்? கிடைக்கிற வட்டி இங்க 2,100, ஏற்கனவே ஒரு வட்டி இங்க இருக்கு எவ்வளவு இருக்கு? 2,000. 2,000. அப்ப இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணி இவற்ற இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க 2,000 2,100 ரெண்டு போட்டு 4,100 ரெண்டு போட்டா அங்க 4,160. இதே இமேஜ் ஒன்று நீங்க செய்யலாம். ரைட்? ஓகே சார். அது நீங்க இதுல எரர் விட்டுறீங்கன்னு தான் நான் இது டோட்டலா போட்டேன். ஏன்னா நீங்க 2,100 விட்டுட்டு இதான் வட்டி என்னோட சத்தமனாக இருந்துருவீங்க. அப்படி இல்லை. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு வட்டி இருக்கு, செகண்ட் இயர்ல ஒரு வட்டி இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ரைட்? அப்படி ஆட் பண்ணி செய்வீங்க. உங்களுக்கு அதுல கவலை எனக்குள்ள வராதுண்டா ஓகே. நீங்க he receive a greater income from bank A. அவர் பேங்க் ஏல இருந்து அதிகமான வட்டியை பெற்றிருப்பார், அதாவது இன்கம் தொகையை பெற்றிருப்பார். அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, 2 ஆண்டுகளுக்கு பின்னர் மோகன் தனக்கு 2 வைப்புகளிலிருந்து கிடைத்த மொத்த வருமானத்துடன் தொடக்கத்தில் வைப்பு செய்த பணத்தையும் வேறு மேலதிக பணத்தையும் சேர்த்து அம்மொத்த பணத்தை ஒரு கம்பெனியின் பங்குகளை வாங்குவதற்கு இட்டார். அக்கம்பெனியில் ஒரு பங்கின் சந்தை விலை 50 ரூபாய் ஆகும். கம்பெனி ஆண்டுதோறும் ஒரு பங்குக்கு 2 ரூபாய் ஆண்டு பங்கு லாபம் வழங்கி செலுத்துகிறது. ஒரு ஆண்டின் இறுதியில் அவருக்கு 3,200 ரூபாய் பங்கு லாப வருமானம் கிடைக்கிறது. அவர் பங்குகளை வாங்கும் போது மேலதிகமாக சேர்த்த பணத்தொகையை காண்க. ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா, 2 ஆண்டுகளின் பின்னர் மோகன் தனக்கு 2 வைப்புகளிலிருந்து கிடைத்த மொத்த வருமானத்துடன் தொடக்கத்தில் வைப்பு செய்த பணத்தையும் வேறு மேலதிக பணத்தையும் சேர்த்து, ரைட்? மொத்த வருமானம் என்றா நீங்க சொன்ன மாதிரி இந்த 4,100ஐயும் 4,160ஐயும் அதோட அவர்கிட்ட இந்த 80,000ஐயும் சேர்த்து வச்சு, அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யணும்? 44,100ஐயும் 44,160ஐயும் டிரெக்டா கூட்டி விட்டாலும் சரி. அதான் அவர்கிட்ட பேங்கால கிடைச்ச மொத்த வருமானம், அவர்கிட்ட இந்த காசும் அதோட அவருக்கு கிடைக்கிற மொத்த வருமானத்தையும் சேர்த்து தான் இதை ஆட் பண்ணி இந்த ரெண்டும் இருக்கு. ரைட்? இப்ப இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் கூட்டி அதோட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆட் பண்ணித்தான் அவர் ஷேர் மார்க்கெட்ல கொண்டே போடுறாரு. ரைட்? இப்ப வந்து அந்த அட் பண்ணின காசு எவ்வளவு என்றதுதான் கேள்வியா கேட்குது. ரைட்? இப்ப அட் பண்ணின காசு எவ்வளவு நாங்க காணணும்டா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும் எங்களுக்கு பங்கு லாபம் எவ்வளவு வருது. ரைட்? பங்கு லாபம் எவ்வளவு வந்திருக்கு?
பங்கு லாபம் அவருக்கு எவ்வளவு வந்திருக்கு? 3600 ரூபாய் சார். 3600 ரூபாய். ரைட். அவருக்கு ஒரு பங்குக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? ஆண்டு பங்கு லாபம் 2 ரூபாய். 2 ரூபாய். அப்ப எத்தனை பங்கு அவர்கிட்ட இருந்திருக்கும்? 1800 பங்குகள். 1800 பங்குகள். 1600 ரூபாய் அவருக்கு லாபம். ஒரு பங்குக்கு வந்து 2 ரூபாய் லாபம் என்றா அவருடைய இருந்த பங்குகள் எண்ணிக்கை வந்து 1800 பங்குகள். ரைட். 1800 பங்குகள் வந்து அவர்கிட்ட இருந்திருக்கு. இப்ப 1800 பங்குகள் வந்து அவர்கிட்ட கையில இருக்கு. ரைட். இப்ப வந்து சொல்லுங்க, ஒரு பங்கு வந்து என்ன விலைக்கு அவர் வாங்குற? ஒரு பங்கின் விலை எவ்வளவு? 50 ரூபாய். 50 ரூபாய். சார் சவுண்ட் இல்ல. ஓகே, சாரி. இங்க பாத்தீங்கன்னா இந்த பேங்கால வந்து 44,100 ரூபாய் கிடைச்சிருக்கு. இந்த பேங்கால 44,160 ரூபாய். அப்படி இல்லையா நாங்க என்ன செய்யணும்? 80,000 உங்கள்ட்ட இருந்தது. ஒரு பேங்கால கிடைச்சது வந்து 4,100 ரூபாய், இன்னொரு பேங்கால கிடைச்சது 4,160 ரூபாய். அவ்வளோத்தையும் கூட்டினா எங்களுக்கு எவ்வளவு வரும்? 88,260 ரூபாய். அப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு போட்டிருக்கு? 90,000 இருந்து 88,260 கழிச்சாங்க எவ்வளவு? 1740 ரூபாய். 1740. எழுதி கொடுங்க. சார் சொல்லுங்க. சார் அந்த 44,100 அப்படிங்கிறது சார் அந்த மொத்தம் அந்த கூட்டு வட்டியில வந்தது சார். ஓஹோ. அப்ப எளிய வட்டிலையும் அதே தானே சார் போடணும்? எளிய வட்டியில மொத்தம் வந்தது எவ்வளவு? 44,160. ஓ, 44,160. கூட்டு வட்டியில வந்து எவ்வளவு? 44,100 சார். 100. இப்ப இதுல என்ன கேக்குறீங்க? சார் அன்னைக்கு கூட்டி இருக்கிறதுல வந்து சார் 44,100ம் 4,100ம்னு போட்டு 60. இதா? ஓ சார். இதுக்குள்ள ஒரு 4 இருக்கு பாருங்க. ஓகே சார். இது சாக்க. இதுல ஒரு 4. இதுல ஒரு 4. ஓகே சார்.